பாரத ரத்னா எம்.எஸ். சுப்புலட்சுமியின் 97வது பிறந்த தினத்தை கூகுள் அங்கீகரித்து தனது தேடல் பக்கத்தின் முகப்பில் சித்திரமாக வெளியிட்டுள்ளது. கர்நாடக இசையில் ஈடு செய்ய முடியாத இடத்தை தனக்கென உருவாக்கிய எம்.எஸ்.ற்கு இந்த கௌரவம் அளிக்கப்பட்டது. அவரது இசையில் உருகிய உள்ளங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை தந்துள்ளது. காலத்தால் அழியாத பல படைப்புகளை வழங்கிய அவரது தேன்மதுர குரலுக்கு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா வழங்கப்பட்டது. இதனால் இசைத்துறையில் பாரத ரத்னா, மகசேசே போன்ற விருதுகளை பெற்ற முதல் இசைஞானியாக எம்.எஸ். போற்றப்படுகிறார். இதனை நினைவுகூரும் விதமாக கையில் தம்புராவும் நெற்றியில் திலகமும் இட்டபடி தனது புகழ்பெற்ற நீல உடையில் அவர் அமர்ந்திருப்பது போலவும், அவர் அருகில் தபேலா, மிருதங்கம், கடம் உள்ளிட்ட இசைக்கருவிகள் இருப்பது போலவும் கூகுளின் முகப்பு பக்கம் இன்று காட்சியளிக்கிறது. இசை ராணியின் முன் தான் ஒரு சாதாரண பிரதமர் என முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு புகழாரம் சூட்டியதை மறக்க முடியாது. கல்லும் கரையும் கீதம் இசைத்த எம்.எஸ்.ற்கு கிடைக்கும் இந்த கௌரவம் கர்நாடக இசைக்கு கிடைத்த கௌரவமாக பார்க்கப்படுகிறது.